நாட்டின் வளர்ச்சி ஐயா. ஒன்றும் புரியல. நாங்கள் பேசும் மொழியே தங்களுக்கு புரியவில்லை. எப்படி எங்களின் வாழ்வியலை புரிந்து கொண்டு எங்களை முன்னேற்றம் அடைய செய்வீர்கள்? அன்பே, இத்துடன் உன் ஆசன வயசா. இழிவுபட போகிறாயா? இல்லை என்றால் களவு பட்டம் பெற்று இழிவுபட போகிறாயா? இல்லை என்றால் அண்ணனின் போர்வாளை ஏந்தி போர் புரிந்து போர் வீரனாக போகிறாயா? அண்ணன் இல்லை அண்ணன், நான் பேச்சுவார்த்தையில் ஈடுபட போகிறேன். உன் விருப்பம். ஆனால் ஒன்றை மட்டும் தெரிந்து கொள், அண்ணனின் இருசக்கர தேரில் எப்பொழுதும் 2 வாள் இருக்கும். உன்னுடையது போல் எப்போது வேணாலும் எடுத்துக்கொள், எதற்கு வேணாலும் பயன்படுத்திக் கொள். நலமாக உள்ளாயா அண்ணா? இருசக்கர தேரில் எப்பொழுதும் 2 வாள் இருக்கும். உன்னுடையது போல் எப்போது வேணாலும் எடுத்துக்கொள், எதற்கு வேணாலும் பயன்படுத்திக் கொள். நலமாக உள்ளாயா அண்ணா? நலம் தானம்மா. தேவையில்லை தாசன். இத்தனை காலம் நீ எனக்கு குளிப்பறித்து சிலுவையில் நடாமல் இருந்தாயே, அதுவே அட்டகாசமான செயல் தான். சாலா, பண்டத்தில் வைத்தேன் என்று நினைத்தாய தாஸ், உனக்கு பிண்டம் வைக்க நினைத்தேன். என்னடா குளிர் ஊதடா? கோடி பொற்காசுகளை கொடுத்தாலும் சிலவற்றை நான் வாயில் வைக்க மாட்டேன். அதில் முதலில் இருப்பது இந்த குளிர் ஊதடு. செல்லடா செல்லடா, எடுத்து உன் வாயில் வைத்துக் கொள்ளடா. செய்வதெல்லாம் அமெரிக்கர்கள் வேலை, பேசுவதை பார்த்தால் இயேசுநாதரை போல். சாலா, நீ எல்லாம் ஒரு ஆளா? முதியவர்கள் உரையாடும் போது முட்டு கொடுப்ப உனக்கு என்னடா வேலை? செல்லடா. சூர்யா பிடித்து விட்டான். அனைத்தும் சிவகுமாரின் சபதம். தேவா, கற்கண்டுகள் எங்கேரா? நீதான் சப்பிக் கொண்டு வந்தாய். எப்படியாடா? கழிவறையில் என்ன கக்கிக் கொண்டு இருந்தேன் என்று நினைத்தாயா? என்னடா சும்மா என்று எடுத்தியா காங்காத்தானா என்று ஒரே சொருகு உயிரெழுத்து முடிந்தது. யார்? தேவையில்லை தாசன். இத்தனை காலம் நீ எனக்கு குளிப்பறித்து சிலுவையில் நடாமல் இருந்தாயே, அதுவே அட்டகாசமான செயல் தான். சாலா, பண்டத்தில் வைத்தேன் என்று நினைத்தாய தாஸ், உனக்கு பிண்டம் வைக்க நினைத்தேன். என்னடா குளிர் ஊத? மறுபடியும் கேட்கிறேன், ராஜசேகர் சாகுறப்போ தயால் காதுல ஏதோ சொன்னா, என்ன சொன்னான்னு யாருக்காவது தெரியுமா? மாட கட்டி போடுங்கடா சார். எனக்கு தெரியும் சார். சொல்லு. அது சொல்றதுக்கு முன்னாடி உங்ககிட்ட 3 கேள்வி கேட்கணும் சார். கேளு. போன்ல எப்படி சார் லாக்கும் ஓபன் பண்ணாம ஆப்பும் ஓபன் பண்ணாம பிரீத்தி கிட்ட அட்டாப்சி ரிப்போர்ட் கரெக்டா காட்ட முடியுது உங்களால? ஏன்னா எங்க போன்ல பிடிஎஃப்லாம் ஓபன் பண்றதுக்கு 4 ஆப்புக்குள்ள தேட வேண்டியதா இருக்கு சார். தெரியல. சரி, நம்பர் 2, எதுக்காக காலேஜா ரூம் பக்கம் போகும்போது சைலண்டா போக சொன்னீங்க? அப்படி அவரு ரூமுக்குள்ள என்னதான் பண்ணிட்டு இருந்தாரு? தெரியல. சரி, எல்லாத்தையும் விடுங்க. மேன்ஷன்ல அவ்வளவு ஃபைட்டர்ஸ் இருக்கும்போது பிரீத்தியை காப்பாத்துறதுக்கு எதுக்காக லொல்லு சபா டீம் அனுப்புனீங்க? அவனுங்க சேசிங்ல ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டு இருக்காங்க சார். அதாச்சும் உங்களுக்கு தெரியுமா? தெரியல. என்னங்க அருமை நட்சத்திரம், எது கேட்டாலும் தெரியல தெரியலன்னு சொல்றீங்க. இப்ப நீங்க என்கிட்ட ஒரு கேள்வி கேளுங்க, எப்படி ஆன்சர் பண்றது மட்டும் பாருங்க. ராஜசேகர் சாகுறப்போ தயால் காதுல ஏதோ சொன்னா, என்ன சொன்னான்னு யாருக்காவது தெரியுமா? தெரியல. பிகிலே கால socado porradão bolado, socado porradão bolado. பல்லுங்கள பறக்க பறக்க
கட்டைய முடிப்போம். நாங்க 4 பேரு எங்களுக்கு பயம் கிடையாது. இந்த ரிங்கு எங்க ஸ்பைடர் வெப் உண்டா விடாது. ரெஃப்ரி எவனு வந்தாலும் ரூல்ஸ் புரியாது. நீ அவனை இட்டு நாங்க 4 பேரு இந்த ரிங்கு எங்க ரெஃப்ரி எவனு வந்தா ரெஃப்ரி எவனு வந்தா ரெஃப்ரி எவனு வந்தா இது எங்க டெரிட்டரி. நாங்க பெரியர் நாங்க கல்லற சந்திப்பேன். மாட்டுக்கிட்ட சர மாதிரி நாங்க வர்ற மாதிரி தம்பி மட்டும் பாத்துங்க. எங்க கொடி வரல பறந்து பறந்து பட்டாசு வெட்டி ரெட் கார்பெட் என்ட்ரி குட்டுங்க. கண்ட்ரி மேனுங்க கட்டுனங்க சண்டாக்காரு எங்க பயங்கர பார்த்தனா சுடுவாரு. பயங்கர கேசு எல்லாம் எங்க லாயரு தூசியா ஊதுவாரு. இது எங்க டெரிட்டரி. நாங்க பெரியர் நாங்க கல்லற சந்திப்பேன். மாட்டிக்கின சர மாதிரி நாங்க ஒரு மாதிரி தம்பி ஒட்டம்ப பாத்துக்க. எங்க கொடி உரல பற குத்தி பறந்துட்ட பட்டாசு வெடிக்கும். ரெட் கார்பெட் என்ட்ரி குட்டுக்கும். கண்ட்ரி மேனுங்க கட்டுனங்க